ஜனநாயகன் ரிவ்யூ எவனாவது போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நினச்சேன் இந்த மாதிரி ஏதாவது கேவலமாக நடக்கும், படம் முன்னாடியே லீக் ஆகும் அப்படின்னு ஏதோ ஒரு இன்ட்யூஷன் தோணுச்சு. இவனுக்கு தான் எந்த அளவுக்கு வேணாலும் கேவலமாக இறங்கி அடிப்பானுங்களே, அதான் இப்போ பண்ணியிருக்கானுங்க. அதுக்கு ஜென்ரலான சில ஃபேன்ஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறதும் பார்க்கறக்கு அசிங்கமாக இருக்குது. ஏன் தெரியுமா? இதுவே அஜித்தோ சூர்யாவோ அவங்களும் அரசியலுக்கு வரேன்னு ஒரு மூவ் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதே தான் நடந்திருக்கும். அகரம் குரூப்பை அசிங்கமாக பேசுவானுங்க, காரில் குண்டு வச்சாலும் வைப்பானுங்க. தமிழ் ராக்கர்ஸே செருப்பில் அடிச்ச மாதிரி ஒன்று போட்டிருக்கான். இதை புரிஞ்சுக்காம நம்ம பசங்க மெச்சூரிட்டி இல்லாமல் இப்பவும் டிராவிடியன் ஸ்டாக் அது இதுன்னு கேவலமாக பண்ணிக்கிட்டு இந்த நண்டு கதை சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சட்டியில் நண்டுங்களை போட்டு வச்சாங்கன்னா ஒன்று மாற்றி மாற்றி அதோட காலையை இழுத்துக்கிட்டு எதுவுமே கடைசியில் மேலே வராதுன்ட்டு அந்த வேலை தான் இப்போ நடந்துட்டு இருக்குது நம்மளுக்குள்ளேயே. நம்மளாம் ஒருத்தன் வரணும்னு எதிர்பார்த்தோம், ஒரு ஆள் இப்போ வர்றான், அதை நம்மளே பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருந்தோம்னா எப்படி அது அசிங்கமா இல்லையா? யோசிங்கடா, இத்தனை வருஷம் புலம்புன மாதிரியும் அடுத்த 5 வருஷமும் புலம்ப கூடாதுன்னு யோசிங்க. நம்மளாம் பல பேர் நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃபுக்கு மாற போறோம். வேலைக்கு போவோம், கல்யாணமாகும், குழந்தை பிறக்கும், அவங்களை ஸ்கூல்ல சேர்ப்போம், நம்ம தங்கச்சிங்க தம்பிங்க அவங்களோட லைஃபை பார்க்கணும். இது எல்லாமே விஜய்க்கு ஓட்டு போட்டானா வேற லெவலா இருக்கும்னு நான் சொல்லலை. ஆனா டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ வரலன்னா கண்டிப்பா பெட்டரா இருக்கும். ஈமான் லூஸ் ஆயிட்டாரு, அந்த ஆளை நம்பி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இருக்கிற 4 பேரை தான் ஒருத்தரை செலக்ட் பண்ணி ஆகணும். இப்போவாவது யோசிங்க. அங்க இவ்வளவு தப்பு நடந்துச்சு, இங்க இவ்வளவு தப்பு நடந்துச்சுன்னு எல்லாம் நம்பரா சொல்றது வெறும் கேஸ் இல்லடா, எல்லாம் குடும்பங்க. அத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சில்லறைங்க ஜெயிச்சு வந்தானுங்கன்னா அதுக்கு நம்ம தானே காரணமா இருப்போம். நம்ம பண்ற இந்த முட்டாள்தனத்தினால அவங்களோட சாபம் தான் நம்மளுக்கு வந்து சேரும். இப்பவும் சில பேருங்க மைக்கு நீட்டும் போது டிஎம்கேக்கு தான் போடுவேன், ஏடிஎம்கேக்கு தான் போடுவேன், இந்த 5000 ரூபாய் வாங்கிட்டு சொல்லும் போது எரிச்சலாக பாக்குறக்கே. இத்தனை வருஷமா நம்ம கிட்ட கொள்ளை அடிச்சுட்டு நோண்டி தின்னுட்டு இருக்கானுங்கடா. சொரணை இல்லையா உங்களுக்குலாம்? அருவருப்பா இருக்கு. தயவு செஞ்சு முடிச்சுக்கோங்க, முடிஞ்சா மத்தவங்களுக்கும் சொல்லுங்க.